மண்டூருக்கு போகிறதுக்கான அந்த பிரதான பாதையெல்லாம் நாங்கள் பெரிய ஆளி வேலுக்கு முன்னால் பாருங்க இருக்கு தான் இறங்குனா ஒரு அமத்துவா ரோட்டை கிளப்பி ஒன்று மற்ற பக்கம் ஆச்சுக்கண்டா அந்த பக்கமா. நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அணு MNFல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் தான் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் நம்மளுடைய இலங்கையில் வந்து சரியான மாதிரி காலநிலை வந்து மோசமாக இருந்து கொண்டிருக்குது. அந்த வகையில் இந்த வீடியோ வந்து நாங்கள் இன்றைய தருணம் 28ஆம் தேதி எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். கார்த்திகை 28. நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் சிச்சுவேஷன் வந்து கரண்ட்டு கூட இல்லை. அந்தளவில் இந்த பக்கம் அதாவது நான் இப்போ நின்று எடுத்துக்கொண்டிருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாவளியில் வந்து பிரதான வீதியில் வந்து நின்று இந்த வீடியோ இன்ட்ரோடக்ஷன் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். ஃபுல்லாக வந்து இந்த ரோட் ஃபுல்லாக வந்து ஆற்று வாழைகள். அப்போ இந்த பக்கமாக வந்து அந்த தண்ணி வந்து கொஞ்சமாக வந்து வற்றி கொண்டிருக்குது. இந்த பக்கம் பற்றமாக இருந்தால் எழுவாங்கரை அந்த களுவாஞ்சிக்குடி அந்த சைட் வந்து தண்ணி கூடும். படுவாங்கரை எழுவாங்கரைன்னு சொல்லுவாங்க. ஆற்றுக்கு இந்த பகுதியை வந்து படுவாங்கரை வேண்டும், ஆற்றுக்கு அந்த பகுதியை வந்து எழுவாங்கரை வேண்டும், அதாவது சூரியன் உதிக்கிறத வச்சு. அந்த வகையில் இப்போ இந்த பக்கம் வந்து தண்ணியினுடைய அளவு வந்து குறைந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்குது. அந்த பக்கம் தண்ணியின் அளவு கூடும். அதில் வந்து நாங்கள் மண்டூருக்கு போகக்கூடிய பிரதான பாதை, களுவாஞ்சிக்குடிக்கு போகிறதுக்கான பிரதான பாதை, இதெல்லாமே வந்து நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைய நிலைமை எப்படி இருக்குண்டு வளமைக்கு மக்கள் வந்து திரும்பி கொண்டு இருக்காங்க. ஆனால் அந்தளவில் இல்லை, அவசர தேவைகளுக்காக செல்லக்கூடியவர்கள் மட்டும் சென்று கொண்டு இருக்காங்க. அதை விட வந்து பார்த்திங்கன்னா நிறைய உயிரிழப்புகள்லாம் வந்து இடம்பெற்று கொண்டு இருக்குது. எல்லாருமே வந்து சேஃபாக இருந்து கொள்ளுங்க. அதோட முக்கியமாக வந்து நேற்றிலிருந்து கரண்ட் இல்லை, நெட்வொர்க் பிரச்சனை, தொலைத்தொடர்பு சாதனங்கள் எல்லாம் வந்து பயன்பாடு எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து இடைநிறுத்தப்பட்டது. ஒரு சில அந்த நெட்வொர்க் வந்து வேலை சொல்றது, அதுவும் சரியான முறையில் வேலை செய்தில்லை. சரி, ஓகே, நாங்கள் இப்போ அங்கே போயிட்டு அப்படி வீடியோ தொடரும் ஒவ்வொரு இடத்தையும். இப்போ முதலாவதாக நாங்கள் போக போகிற இடம் மண்டூர் பிரதான பாதை வந்து எவ்வாறு இருக்கின்ற இடத்தை பார்த்துட்டு திரும்ப வந்து நாங்கள் களுவாஞ்சிக்குடி நோக்கி போக போகணும். இது ஒரு பிளாக் வீடியோவாக இருக்க போது. அதோட வந்து ஒரு தகவலை இன்னொரு ஆக்களுக்கு பகிர்ற மாதிரியும் இருக்க போகின்றது. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த போக்குவரத்து செய்யக்கூடிய நபர்கள் வந்து போக்குவரத்து செய்து கொண்டிருக்காங்க. அதுவும் அந்த அவசர தேவைகளுக்காக வேண்டி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி. சரி, ஓகே, நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து வெள்ளாவளியில் இருந்து மண்டூர் களுவாஞ்சிக்குடி இப்போ இப்படி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மட்டக்களப்பில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிற எல்லாத்தையும் வந்து நம்ம பார்வையிடலாம். சரி, ஓகே, நம்ம இங்கிருந்து போவோம். இஞ்சி பாருங்க, இந்த இடத்த வந்து ரோட்டை காணல. வடிவேல் வந்து ஒரு படத்துல கிணத்த காணலன்னு சொல்ற மாதிரி ரோட்டை காணல. உடம்பிரிக்கு உடை இல்லை. ரோட்டுக்கு மேலே கூடிய அந்த மேலே அந்த தார் ஊற்றி இழுப்பாங்க, அது இல்லை. வெறும் கல் மட்டும்தான் கிடக்கு. பாரு, ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு அப்படி ஃபுல்லாக வந்து இல்லை, மேலே இல்லை. ரோட்டை கிளப்பி ஒன்று மற்ற பக்கம் ஆச்சுக்கண்டா அந்த பக்கமா துண்டு உண்டா கிடக்கு. எல்லாமே கடும் மோசம். உண்மையிலே பாரிய ஒரு அனர்த்தம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்பட்டுக்குது. இந்த பக்கமாக கொங்குரட் கண்டபடியாக கொஞ்சம் தாக்கு பிடிச்சிருக்குது. கொங்குரட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதியாக காணல. அந்த பக்கமாக ஒரு துண்டு இல்லை. இவ்வாறு கொங்குரட்லையும் வந்து நடுவில் அந்த தார் ரோட்டு கொங்குரோட்டு இணைகிற துண்டு இல்லை. இந்த இடத்தால வந்து தண்ணி அந்தளவாக குறையல. ஆட்டோவில் போகிறது கஷ்டம், போக முடியாது. ஆனால் பைக்கில் வந்து ஒரு சில இளைஞர்கள் கொஞ்சம் பாதுகாப்பான முறையில் வராங்க. இறங்கி பார்ப்போம் எவ்வளவு தண்ணி இருக்குண்டு. மண்டூருக்கு போகிறதுக்கான அந்த பிரதான பாதையெல்லாம் நாங்கள் இப்போ நின்று கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு அண்ணா வந்து பைக்கில் வந்து கொண்டிருக்கார். பைக்கில் ஒரு அளவு நோம்பலாக பார்த்து வரலாம். அதுவும் வயசானாக்கள் போக முடியாதாக்கள் வர முடியாது. அந்த ஒரு அளவான நாட்கள் தெரிந்தானே கொஞ்சம் பாதுகாப்பாக மெதுவாக போகலாம். ஓகே, வேறு அந்த கரைக்கு கிட்டே வந்து இந்த முழங்கால் கொஞ்சம் கீழே இருக்குது. இப்போ நடுவுக்கு போனோம்டா முழங்கால் கிட்ட இருக்கும். ரோட்டெல்லாம் ஃபுல்லாக உடச்சி வச்சுதீராப்பா.
இந்த கால் நடக்கும் போது விளங்குது, உடைச்சி வச்சிருக்குது. சரி ஓகே, நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து களுவாஞ்சோடி நோக்கி போக போகின்றோம். இந்த இடத்துல வந்து ஒரு சில அக்கா அவங்க தங்கச்சி அக்கெல்லாம் வந்து நின்று கொண்டிருக்காங்க. இந்த பக்கம் வாரத்துக்கு பயத்திலே நிற்காங்க ஒரு சில ஆக்கள். ஒரு சில ஆக்கள் அந்த பொழுதுபோக்குக்கு வெள்ளம் பார்க்குறதுக்கு வந்துக்காங்க. நான் இன்றைக்கு உண்மையாக அந்த மழை வந்து பெய்கிற வீதம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. காலையில் கொஞ்சம் நேரம் வந்து நோம்பலாக துமிச்சு கொண்டு இருந்தது. இப்போ வந்து மழை இல்லை, நல்லா கிளைமேட் சூப்பராக இருக்குது. எப்படின்னு சொல்கிறது, வெயிலும் இல்லை மழையும் இல்லாமல் அந்த மூசாப்பு தண்ணி ஒன்று இல்லைவாங்க, மப்பும் மந்தாரம் மாதிரி இருக்கண்டு அப்படி இருக்குது. வேறு லெவலில் இருக்குது கிளைமேட். அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் வந்து வேத்துச்சேனை என்கின்ற ஒரு கிராமம். நிறைய வெள்ளப்பெருக்கில் வந்து பாதிக்கப்படக்கூடிய முதலாவது கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேத்துச்சேனை என்கின்ற இடம் தான். ஃபுல்லாக வந்து ஒரு எப்படி சொல்கிற பள்ளத்தாக்கில் வந்து இந்த கிராமம் வந்து அமைஞ்சிருக்குது. இப்பயும் வந்து வளர்ச்சி ஃபுல்லாக வந்து தண்ணியாக நடுவில் வந்து அந்த கிராமம் இருக்குது. அப்படி அந்த சிட்டிசன் திரைப்படத்தில் அஜித் சிட்டிசன் திரைப்படத்தில் சொல்லக்கூடிய அந்த அத்திப்பட்டி கிராமம் மாதிரி தான் ஒரு தனிய ஒரு கிராமம் அது. ஆனால் உண்மையிலேயே அனைத்து சிறப்பும் வாய்ந்த ஒரு கிராமம், இயற்கை வளங்களும் பொருந்திய ஒரு கிராமம். ஆனால் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது ஒவ்வொரு மார்கழி மாதமும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு கிராமம் அது. இவருங்க போகிற வழியிலேருந்து நீர்மூழ்கி கப்பல் ரெண்டு எப்படி படுக்குண்டு வெச்சப்பா படுக்காரு. லெக்கிலாம் இறங்குனா ஒரு அமத்துவம் அப்படியே வச்சு ஆகலை. கல்லெடு தெரிய பிறகு சும்மா படுக்குதா பாரு கல்லெறிஞ்சும். எப்படி பக்கத்துல கல்லெறிஞ்சும் சும்மா படுக்குதாப்பா. ஆள் இறங்கிட்டாரு. கேமராமேன் நம்மளை ஷூட் பண்ண கொள்ளாத இறங்கிட்டு. ஆட்டோ டயருக்கு வந்து காற்று இல்லை. அப்போ காற்று அடிக்கிறதுக்கு ஒரு கடைக்கு போனேன். கரண்ட் இல்லாதால கொஞ்சம் தான் காற்று அடிக்குது தம்பி அப்படின்ற மாதிரி நின்றாரு. சரி ஓகே, அடிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு நிற்க கொள்ள அதே டைம் ஒரு அண்ணா வந்து பைக் அண்ணா வந்து பைக் உருட்டிட்டு வந்தார், வச்சு போய்த்துன்னு சொல்லி. அப்போ கடைக்காரர் கேட்டார், தம்பி கொஞ்சம் தான் காற்று அடிக்குது, உங்களோட ஆட்டோக்கு அடிச்சு விடுவா இல்லை இவருக்கு வச்சு போட்டு விடுவாண்டு. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் வச்ச போட்டோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன வந்து கொண்டு இருக்கோம். காற்று போய் அடிக்கணும் முதல்ல ஆட்டோவுக்கு. களுவாஞ்சொடியால் வந்து சிறிய வாகனங்கள் போயிடலாம், அதாவது மோட்டார் வெஹிக்கிள் ஆட்டோவில் வந்து போயிடலாம். இப்போ உழவு இயந்திரம் தான் நிறைய வேலை செஞ்சு கொண்டு இருக்குது. ஃபுல்லாக வந்து வாகனத்திலே வந்து உழவு இயந்திரத்திலே மோட்டார் வெஹிக்கிள் ஏற்றிட்டு வராங்க. பஸ்ஸு ஓடுதா? ஓ, பஸ்ஸும் வந்துருக்குது அந்த பக்கம் இருந்து, களுவாஞ்சொடி சைட்ல இருந்து பஸ்ஸும் வந்துருக்குது. ஆனால் உழவு இயந்திரம் வச்சுக்கிறாக்களுக்கு எல்லாருக்கும் நல்ல உழைப்பான். போன நேரம் ஒரு ஆள் 3.5 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் உழைச்சாமன்ற ஒரு தகவல் வந்தது. ஒரு அண்ணா மட்டும். என்ன வேணா ஓ விளங்குறா. இது மெஷினுக்கு வந்து மெஷினில் வந்து எவ்வளோ எடுக்காங்க ஒரு ஆளுக்கு? 150 அப்படி தான் இருக்கானு. 150 ரூபா. இப்போ இது மோட்டார்கில் ஏற்றி வரேன்டா 300 ரூபாண்ணே. உழவு இயந்திரம் ஓடுறதால உண்மையாக நிறைய பேர் வந்து ஓகே ட்ராவல் பண்ணுறாங்க ஒரு அத்தியாவசியமான தேவைகளுக்கு. இப்போ பாருங்க, இந்த உழவு இயந்திரத்தில் வந்து வார பிரயாணிகளுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 150 ரூபா எடுக்காங்களாம். குறிப்பிட்ட ஒரு 500 மீட்டருக்குலாம் தூரம் இருக்கும். இருந்தும் அவங்க வந்து ரிஸ்க் எடுத்து இந்த வேலையை செய்கிறாங்க. மோட்டார்களுக்கு வந்து 300 ரூபா எடுக்கிறாங்க. சரி, நம்ம இடத்துக்கு போய் பார்ப்போம் கிட்ட. வரலாமா?
அதுலையா நாங்கள் இப்போ இந்த பக்கம் அதாவது போரறிவு சைட் அந்த கட்டுராம்பூச்சி மரம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து களுவாஞ்சுடி நோக்கி உழவு இயந்திரத்தில் நாங்கள் போக போகின்றோம். என்ன மாதிரி நிலைமை இருக்குன்றதை வீடியோவில் பார்ப்போம். இப்போ ஒரு ஆளுக்கு வந்து எவ்வளோ ஃப்ரீயாக தான் ஓடுது. வாழ்த்துக்கள் ப்ரோ. அப்போ நம்ம அந்த இடத்த கேட்டிருந்தோம். ஒரு நபருக்கு வந்து 150 ரூபா எடுக்கிறாங்க. மோட்டாயில் வந்து 300 ரூபா எடுக்காங்க. இந்த பிரதர் வந்து வினோஜனா பேர். வினோஜன் பிரதர் வந்து போரறிவு விலங்கல்ல നമ്മുടെ കോയിൽ പുറകെ அந்த அன்பண்ணன் வழங்கி மிஷின் வழங்கி கொண்டிருக்காரு. வினோஜண்ணன் ஓடிக்கொண்டிருக்காரு. எல்லாம் முற்றா ஃப்ரீயா தான் ஓடுது. உண்மையிலே வந்து பாருங்க ஒரு இலவச சேவையா வந்து போறதையை சேர்ந்து அந்த இன்றைக்கு மட்டும் இல்லை நேற்றும் ஃப்ரீயா தான் நேற்றிருந்து வந்து இந்த உழவு இயந்திரம் வந்து இலவசமாக வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுடைய மக்களை வந்து ஏற்றி இறக்கி கொண்டிருக்கின்றாங்க. உண்மையிலே அன்பு அண்ணாவுக்கு வந்து மிச்சம் நன்றி. போற விஷயம் தான் அண்ணா. அதில் வந்து இதற்கு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கிற வினோஜன் அவருக்கு வந்து டிரைவருக்கு வந்து நன்றி. தமிழ் பேருன்னு மதுசன் லக்ஷிகன். ஓகே இவங்க எல்லாருக்குமே வந்து நன்றி. சரி ஓகே நம்ம இந்த பக்கம் இருந்து களுவாஞ்சுடி நோக்கி போவோம். என்ன சொன்னால் இந்த இடத்துல நின்று போகிறது கொஞ்சம் ஒரு ஆபத்தான இதுதான். இப்போ ஓகே கொஞ்சம் சேஃபாக மெதுவாக போகிறன்றதால ஓகே இதில் நின்று போய்கொண்டிருக்கேன். என்ன வேணா இந்த பக்கம் தண்ணி அந்த பக்கம் தண்ணியா ஆனா ஒரு சில மோட்டாயில் வருது பைக் வருது. ஆட்டோ தான் போயிடலாம், பைக் போகலாம். அப்ப ஏன் அவங்க அந்த உழவு இயந்திரத்துல பைக் ஏத்துறாங்க? சிலவங்க தண்ணி கண்டு ஓட்டு பைக்கும் போகுது, மிஷின்ல ஏற்றி போறாங்க. ஆற்று வாழையெல்லாம் சரியான சிரமமா இருக்கு. என்னன்னா அந்த ஆற்று வாழை வந்து ஃபுல்லாக வந்து இந்த வீதியில வந்து மறைச்சதாலாம் வந்து போக்குவரத்து சரியான மாதிரி கடும் கஷ்டப்பட நிலைமையில இருக்குது. தனியார் நபர்ல வந்து இலவசமா வந்து செய்யறாங்க. என்ன இலவசமா இந்த மக்கள் ஏற்றி போக்குவரத்து செய்யறாங்க. போட்டீங்களா? உங்களுக்கு பார்த்துக்கலாம். தமிழரசி கட்சி உறுப்பினர்களுக்கும் பாரதி களுவாஞ்சுடி போயிட்டு 3 நாள் குடியா? ஓகே ஓகே வாழ்த்துக்கள். இப்போ என்னம்மா தண்ணி கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு போகுதுன்னு குறைஞ்சிருக்கு நல்லா. இப்போ நிறைய உழவு இயந்திரம் வந்து காசிக்கு வந்து ஓடிக்கொண்டிருக்காங்க. இந்த உழவு இயந்திரம் மட்டும்தானா இலவசமா ஓடிக்கொண்டிருக்கு. பிரதேச சேவை ஒரு அரசாங்கத்தில் கடமை. இது ஒரு தனிநபர் செய்யறான்னு சொன்னா அது கண்டிப்பா நம்ம வாக்கு தெரிவிக்கணும். என்ன இப்போ களுவாஞ்சுடி நகரம் இப்படி என்ன மாதிரி இருக்கு? இப்போ வளமைக்கு எல்லாம் திரும்பிதா? வளமைக்கு திரும்பி இல்லை. ஆனா கரண்ட் வரல. இல்லை இன்னும் வரல. நெட்வொர்க்கும் வரல. நெட்வொர்க் இல்லை. ஃபுல்லாக வந்து இப்போ தொலைத்தொடர்பு அந்த ஃபோன் கதைக்கிற எல்லாமே வந்து நிறுத்தப்பட்டிருக்குது. இப்போ கரண்ட் வந்தால் தான் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். நான் சொன்னேன் சாதாரணமாக வந்து வாகனத்துக்கு காற்றடிக்கிறதுக்கு கூட அந்த ப்ரெஷர் பம்புகள் எல்லாம் வந்து வேலை செய்யுதில்லை. அப்படி ஒரு நிலைமையாக இருக்குது இப்போதைய நிலைமை. இன்னும் ஒரு 2-3 நாட்களுக்கு பிறகு தான் இப்போ வளமைக்கு திரும்பும். வளமைக்கும் சரியான முறையில் போகுமான்ற தெரியல.
அதோட இன்றைக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மழை வந்து இன்றைக்கு பெய்யாமல் இருக்கிறது நிறைய ஒரு சாதகமாக இருக்கேன் மக்களுக்கு. கடும் சாதம் இன்றைக்கு மழை பெஞ்சிருந்தா தண்ணி கூடி இருக்கும். இதுக்கு நாங்கள் இப்போ களுவாஞ்சிக்குடி அந்த ரவுண்ட் ஓட்டுக்கிட்டு தான் நின்று இருக்கோம். இப்போ ஏற்றி வந்து அந்த பிரயாணிகள் எல்லாருமே வந்து இந்த இடத்த இறக்கி அவங்க வந்து இப்போ களுவாஞ்சி நகரத்துக்குள்ளே நடந்து போய் கொண்டிருக்காங்க. இங்கே இருந்த ஒரு 200-300 மீட்டர் கிட்ட நடந்து போகணும். போனால் தான் களுவாஞ்சிக்குடி அந்த மார்க்கெட், அடுத்தது வைத்தியசாலை எல்லாமே இருக்குது. இப்போ அங்கே பொருட்களை வாங்கக்கூடிய அந்த நபர்களும் ஒரு 300-400 மீட்டர் கிட்ட நடந்து வந்து நின்று தான் இந்த இடத்துல நின்று உழவு இயந்திரத்தில் ஏறி போய் கொண்டிருக்காங்க. அந்த டிராக்டரை கொண்டு அந்த களுவாஞ்சிக்குடியில் கொஞ்சம் வெட்டி எடுக்கிறதுலாம் வந்து கஷ்டம். அதனால் வந்து இந்த ரவுண்ட் வுட் பக்கத்தில் இருக்குது பட்டிருப்பு. அப்போ இந்த இடத்துல வந்து நிப்பாட்டி இந்த இடத்துல அப்படியே ரவுண்ட் பண்ணி அப்படி போகிறாங்க. ஓகே, நான் திரும்ப மீண்டும் நம்ம இந்த இடத்துல இருந்து போகலாம். போயிட்டு அங்கேயும் நிறைய பேர் நின்று கொண்டிருக்காங்க, அங்கேயும் பேசிட்டு அதோட வந்து களுவாஞ்சிக்குடியிலிருந்து பழுகாமத்துக்கு போகிறதுக்கான அந்த வழி பாதையும் வந்து எவ்வாறு இருக்குன்னு தெரியலை. அதையும் வந்து அப்படி பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கொள்வோம். மோட்டாய் கராஜ் தண்ணியாரி ஸ்டார்ட் வர மோட்டாய் தான் கூட இதெல்லாம் தண்ணி. இதெல்லாம் தண்ணி. ஆனால் போன வருஷம் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டு இந்த தரம் இந்த ஆற்று வேலை வந்து அதெல்லாம் கடுமை இருந்துச்சு. போன நேரம் ஆற்று வேலை இப்படிங்க அளவுக்கு வரல. கிழங்கு எடுக்கிற இடத்துல நிப்பாடுறீங்களா? கிழங்கு ஒரு வாங்கி எடுக்கும். கிழங்கு வாங்கிட்டு வர வீட்டு சாப்பாடு வெள்ளிக்கிழமை வேற. கிழங்கு எவ்வளோ அறியலோ? தாங்களே அவியுமா? தாங்க ஒரு 2 கிலோ தாங்க. அவியாட்டி திரும்ப மிஷின் பிடிச்சி வருவானா? மிளகல்ல 1000 நீங்க 1000 தருவீங்களா? எனக்கு 1000 அந்த நல்ல 2 கிலோ ஆட்டிகள். ஓகே ஓகே. வீடியோ எடுக்கவே இல்லையோ? இதெல்லாம் வாங்கிட்டு வர நம்ம கிட்ட சாப்பாடு அங்கே ஃபுல்லாக வச்சுட்டு அங்கால வச்சுட்டு இப்போ அதோட இருந்தால் அங்கால 10-15 கொஞ்சம் கூடும் தானே. மாடு 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 மோட்டார் வெஹிக்கிள் கராச்சி வச்சுக்கிற ஆக்களுக்கும் நல்ல உழைப்பு தான். விலங்கு கொண்டு வர அரவாஜ்
ஓ ஓகே சரி ப்ரோ போயிட்டு வரேன். உண்மையை நல்ல சேவையா, வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ஓகே மது போயிட்டு வரமா, நல்ல சேவை தொடருங்க, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்பா. சரி ஓகே மேடம். இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து இப்போ பழையாமம் போகிற வழியை அப்படி பார்த்துட்டு அந்த பக்கம் எவ்வாறு நிலைமை இருக்கின்றதையும் பார்த்துட்டு நம்ம அப்படியே வீடியோ முடிச்சு கொள்ளலாம். உண்மையிலே இப்போ பார்க்கும்போது தெரியும் நிறைய சேவைகளும் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது மக்களுக்காக வேண்டி. அதற்கு முதல் பாராட்டுகள். நிறைய இளைஞர்கள் வந்து இதற்கு ஒரு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்காங்க. வேறு லெவல். 2 நாள் கூடி ஆட்டோவுக்கு பெட்ரோல் அடிக்காமல் அவங்ககிட்ட இவங்ககிட்டையும் வாங்கி ஊற்றி திரிஞ்சது மட்டும் இல்லாமல் ஒரு சில கடைகளையும் வந்து 22 இருந்ததை வாங்கி திரிஞ்சோம். இன்றைக்கு தான் செட்டுக்கு வர கிடைச்சிருக்குது. முதலாவது பெட்ரோல் அடிக்கணும். இப்போ ஆக்கிட்ட வாங்கின பெட்ரோல் எல்லாம் வந்து கடன் கொடுக்கணும். இப்போ கடன் கொடுக்கறதுக்கே இப்போ 2-3000 ரூபாய்க்கிட்ட வேற அடிச்சு இது கொண்டு போகணும். இது வணக்கம். பரவாயில்ல, நாங்க பெட்ரோல்லாம் திரிஞ்ச வாடு சரியான வாடு கரையெல்லாம் கொஞ்சம் மாறுது. நீ வீட்டை பெட்ரோல்லாம் அடிச்சுட்டு பெரிய போறது காளி கோயிலுக்கு முன்னால போய் கொண்டிருக்கோம். பெரிய காளி கோயிலுக்கு முன்னால பாருங்க தண்ணி வந்து வரை கொண்டிருக்குது. ஆலயத்துக்குள்ளேயும் தண்ணி உள்ளுக்குள்ள புகுந்துட்டு இப்போ கொஞ்சம் பத்தி போகுது. நார்மலா ஆட்டோக்குள்ளேயும் தண்ணி வருது. அவங்களுக்கு தான் காட்டு போகுது. ஆட்டோ போகலாமான்னு தெரியல. பொடிய மாதிரிலாம் நடந்து வராங்க. கேட்போம் என்ன மாயண்டி. நம்மடா கிட்ட வராங்கடாவா. ஹலோ வணக்கம். எப்படி சிவமா? ஆட்டோவில் போகலாமா? போகலாமா? எப்படி சிவமா இருக்கீங்களா? இப்போ போய் திரும்பல தானே ஆட்டோ. ஓகே சரி வாருங்களா அவட போயிட்டு. ஒரு சில அண்ணா சொல்லி போறாங்க, தம்பி ஆட்டோ கொண்டு போயிடறாங்க, ஆட்டோ ஃபுல்லாக தாண்டுறோம், அப்புறம் ஸ்டார்ட் வராதுண்டு. இப்போ வங்காரம் கொஞ்சம் கூட தயாரி தண்ணி. அப்போ ஆட்டோ போட்டுட்டு நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து பார்ப்போம். நடந்து கோயிலும்டா போயிட்டு வந்து வீடியோ முடிச்சு கொள்வோம். திரும்ப ஆட்டோவை தள்ளி தெரியல. அது கம்பீரா மீன் பிடிக்கிறாரு. நம்முடைய பேர் என்ன? என்னவே? வியாஸ். எத்தனை மணி படிக்கிறீங்க? காட்டுங்க பாப்போம். ஓண்டாப்பா தம்பி நிறைய மீன் பிடிச்சிங்க. எங்க கொண்டு போறீங்க? வீட்டை கொண்டு வளர்க்குறீங்களா? நாயனம் வந்து அவங்களுக்கு நடந்தது அருமை. என்ன மாதிரி உங்களோட அனுபவம் சொன்னங்களே அதே பாரு. அவன் கொஞ்சம் மெத்தமா இருக்கு தூக்கி விட்டது. அப்படியா? உண்மையிலே இந்த இடத்துல நின்று கோபுரம் வந்து வேற லெவல்ல இருக்கு. நேரடியாக சூப்பரா இருக்குது.
இங்கே பாருங்கள் இந்த பக்கம் இவ்வளோ தண்ணி போய் கொண்டுங்கிண்டு ஒரு தம்பி வந்து சொன்னார் ஆட்டோ கொண்டு போகலாம் பிரச்சனையில் போகலாமண்டு ஆட்டோ நம்ம கொண்டு போயிருந்தோம்னா ஆட்டோவோட சேர்த்து நம்மளும் வெள்ளத்தில் அடிபட்டு போய்க்கணும் சரியான மாதிரி தண்ணி கூட இருக்குது அதோட பழுகாமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பொழுதுபோக்கு கழிக்கிறதுக்காக வேண்டி அந்த இடத்த வந்து நிறைய பேர் நின்று கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லை போக்குவரத்து செய்கிறதுக்காக வேண்டி நிறைய பேர் நின்று கொண்டிருக்கின்றாங்க அப்போ நாங்கள் இந்த இடத்துலேருந்து போகின்றோம் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நம்மளாக குறைஞ்சி போகுதுன்றதுக்காக வேண்டி அலட்சியமாக இருக்க வேண்டாம் பாதுகாப்பான முறையில் இருங்க ஏன்னா இனிதான் வந்து அந்த மழை காலம் வந்து ஆரம்பிக்க போகின்றது எப்போ என்ன நடக்குமென்னு தெரியாது அதோட இந்த பக்கம் இருந்த அந்த வியூவை பாருங்கள் பெரிய ஹாலி கோயில்ற அந்த வியூவை வந்து எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது வேறு லெவல் சூப்பராக இருக்குது எப்படி சொல்கிறேன் வளர்ச்சி ஃபுல்லாக தண்ணி நடுவில் ஒரு கோபுரம் பார்க்கக்குள்ள அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இப்போ வீடியோவில் எந்த அளவு தெரியுமென்னு தெரியல நேரடியாக நின்று பார்க்கும்போது அந்த காட்சி வந்து வேறு லெவல் அதில் வந்து நாங்கள் இந்த வீடியோவில் முடிச்சுக்கொள்கின்றோம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சில பதிவுகளை வந்து எடுத்திருந்தோம் இனிமேலும் நடக்கக்கூடிய விடயங்களை வந்து பதிவேற்றம் செய்கின்றோம் தொடர்ச்சியாக இணைந்திருங்க இப்போ நிறைய உயிராத்துகள்லாம் வந்து இடம்பெறுகின்றது அனைவருடைய ஆத்மாவும் சாந்தியோட நாங்கள் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அதோட இந்த வீடியோ வந்து நீங்கள் எங்கெங்கே இருந்து பார்க்கிங்க உங்களுடைய பிரதேசத்தில் என்னென்ன நடக்கின்றது என்பதனையும் கண்டிப்பாக வந்து கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பாய்